காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆமென். புதிய கிருபைகளை, புதிய அற்புதங்களை, புதிய அதிசயங்களை, புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. இந்த மாதத்துல புதிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த மாதத்துல இயேசுவின் நாமத்தில் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென் சொல்லலாமா? இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்துல புதிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவேன். நல்ல விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அற்புதமும் அதிசயமும் நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், தாங்கிறதற்காக நன்றி. நல்லா தேவனை மகிமைப்படுத்தினோம், ஆராதித்தோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. விசேஷமாக தேவ சமூகத்தில் ஆண்டவர் இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் மைய பகுதி அந்த பாட்டு மட்டும் அதை மட்டும் ஹைலைட் பண்ணி போட சொன்னேன். மைய பகுதி அதை வாசிங்க. இதுன்றதை நான் சொல்கிறேன். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமான வசனம். இதுல மைய பகுதி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் சகாயம் பெற்றேன் என்பதுதான் கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நான் சகாயம் பெற்றேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சகாயம் பெற்றேன். நல்ல சத்தமா. நான் சகாயம் பெற்றேன். இதுதான் இந்த மாதத்துக்கான கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நான் சகாயம் பெற்றேன். சகாயம்னா உதவி. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? சில நேரம் நம்ம உதவிக்காக நிற்கும் போது மனுஷங்க கைவிட்டுருவாங்க. ஆமென். யாரை நம்பி நீங்க போறீங்களோ அவங்க ஒருவேளை கைவிட்டுருவாங்க. ஆனா உண்மையான உதவி எங்க இருந்து வருதுன்னா பரத்திலிருந்து நமக்காக வருகிறது. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென் ஆமென். நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தமா சொல்லுங்க. நான் சகாயம் பெற்றேன். நான் சகாயம் பெற்றேன். ஹல்லேலூயா. அவரோட கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. சகாயம் நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் சகாயம் பெற்றேன். கர்த்தர் சகாயரா இருக்கிறார். அந்த காலத்துல பேர் வைப்பாங்க, சகாயம்னு பேர் வைப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு IAS ஆஃபீஸர் உண்டு, அவர் பேர் சகாயம். அது ரொம்ப ஃபேமஸா உண்மையா கர்த்தருக்காக இருக்கிற மனுஷன். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். சகாயன்ற தமிழ் பெயர், அது உதவின்னு அர்த்தம். ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 41:10. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்தலாம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க. என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறவர். நல்ல பக்கத்துல சொல்லுங்க. என்னை பலப்படுத்தி
எனக்கு சகாயம் பண்ணுகிறவர். எனக்கு சகாயம் பண்ணுகிறவர். ஹalleluya. ஹalleluya. உலகத்துல நடக்கிற விஷயம்லாம் எப்படி இருக்கும்னா திடுதிடுன்னு ஏதாவது ஒன்று நடக்கும். என்ன சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்காத சில போராட்டம், சில மனிதர்கள்னால போராட்டம், சில என்ன சொல்கிறது தேவையில்லாத சில காரியம். ஒன்றுமே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம், தேவையில்லாமல் யாராவது நம்மளை வந்து சீண்டி பார்த்து ஒரு போராட்டம். இப்படி வாழ்க்கை பாதையில் போகும்போதெல்லாம் எந்த பிரச்சனை இருக்குதுன்னே தெரியாது. ஆமேன்னு சொல்லலாமா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எந்த புத்தில் ஹல்லேலூயா. அது பழமொழி எதனால் வந்ததுன்னு தெரில. ஆனால் எந்த மனுஷர்களையும் சில நேரம் என்ன பண்ண முடியல, நம்மளால் நம்ப முடியல. நம்பிக்கையாக இவ்வளோ வருஷம் இருந்தாங்களே, திடீர்னு சுயரூபத்தை காட்டுறாங்களேன்னும் போது நம்ப முடியாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு. ஆனால் சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எனக்கு உதவி, எனக்கு தேவைப்படும் போது உதவி, எனக்கு ஆண்டவரே நான் கூப்பிடும் போது ஒரு உதவி எங்க இருந்து வருதுன்னா டைரக்டா எனக்கு பரலோகத்திலிருந்து வருது. அதான் சங்கீதம் 121 சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்க இருந்து வருது? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல இந்த ஒத்தாசை வரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒத்தாசை அனுப்புகிறவர் அவர், உதவி அனுப்புகிறவர் அவர். ஆமே. 124 சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க. 124:8. தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எங்க இருக்குது நம்ம சகாயம்? அவருடைய நாமத்துல. நல்ல கரங்களை தட்டி இயேசுவை நாமம் சொல்லுங்க. இயேசுவை நாமத்துல எனக்கு சகாயம் உண்டு. நல்ல உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சொல்லுங்க, இயேசுவை நாமத்துல எனக்கு சகாயம் உண்டு. சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமம் உங்களுக்கு சகாயம் கொடுக்கிறதா இருக்குது. தேவனுடைய நாமம் உங்களை சகாயம் கொடுக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இந்த நாளில் இயேசுவை நாமத்துல நான் சகாயத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுங்க. விசுவாசமா இயேசுவை நாமத்துல உதவியை பெற்றுக்கிட்டேன். இயேசுவை நாமத்துல சகாயம் எனக்கு உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் சொல்லுங்க, பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென் சொல்லலாமா? அவர் நாமத்துல நமக்கு சகாயம் உண்டு. அவர் நாமம் என்னெல்லாம் நாமம்? அவர் நாமம் எத்தனை நாமம்? 1000 நாமங்கள். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்கு, யெகோவா தான் அவருடைய நாமம். நோ, அவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். தேவனுடைய வார்த்தைன்னு ஒன்று நாமம் இருக்கு. ஆமென். எத்தனையோ நாமங்கள் உண்டு. ஆமென். நல்ல பாட்டு உண்டுல, ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நாமத்துல நமக்கு சகாயம் உண்டு. ஆமென். ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தரே அவருக்கு சகாயமா இருந்தார். ஆமென். ஆமென். ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர் வைக்கிறார்? முதல் ஆண்டவருக்கு பேர் வச்சது யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆகார். என்ன பேர் வச்சா? என்னை காண்கிற தேவன். ஆமென். என்னை காண்கிற தேவன். பிறகுதான் ஆபிரகாம் பேர் வைக்கிறார். என்ன பேர் வச்சார்? யெகோவா தான். யெகோவா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, இன்னைக்கு நீங்க அதிகாலையில் எழுந்து வந்தீங்களா இல்ல காலையில் விடிஞ்ச பிறகு எழுந்தீங்களா தெரியல, அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி, கழுதன் மேல சேணம் கட்டி, தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஹல்லேலூயா.
புறப்பட்டு போனான். எப்போ புறப்பட்டு போனார்? அதிகாலையில் எழுந்து வேலையெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறார். அதிகாலையில் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி எங்கே தான் போகிறாரு, என்ன போகிறாருன்னு பார்த்தா முதல் 2 வசனம் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆமேன்னு சொல்லலாமா? சில வேளை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற உபத்திரவங்கள்லாம் நமக்கு புரியாது எதுக்குன்னு. சில வேளை அது டெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு சோதனை காலம்னுமா. ஆமே, அந்த சோதனை காலம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வச்சுருக்காரு. அந்த டெஸ்ட்டில் நம்மளை க்ரஷ் பண்ணுற ஒரு 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 உணர்வு வரும். நம்மளை அப்படியே புளிகிற மாதிரி இருக்கும் சில நேரம். எந்த பக்கமும் எல்லா பக்கமும் ஒரு நெருக்கமோ எல்லாம் ஒரு சூழ்நிலையோ ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு தோணும் சில நேரம். அப்போது சில நேரம் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்படி ஆபிரகாம் என்ன டெஸ்ட் பண்ணார் பாருங்க. ஆபிரகாமேனா இதோ அடியேன் என்றான். 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். மோரியா தேசத்துல ஒரு மலையில போய் தகன பலியிடு என்றார். யார? ஈசாக். எப்படி சொல்றாரு, அட்ரஸ் பண்றாரு. இப்போ நீ எழுது கொண்டு மோரியா தேசத்துக்கு, நான் உனக்கு குறிக்கும் மலையில ஏகசுதன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட கட்டளை பெற்றுக்கொண்டா என்ன ஏதுன்னு யோசிக்கல. குருட்டுத்தனமா தேவனை நம்புகிற நம்பிக்கை ஆபிரகாம் கிட்ட இருந்ததுனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். ஆமேன். வசனம் சொல்லுது, ஈசாக்கை பலியிட கேட்டாலும் திரும்பவுமா ஈசாக்கை அந்த அந்த ஆஷஸ்ல இருந்து கர்த்தர் எழுப்பி தருவார்னு விசுவாசானா. ஆமேன்னு சொல்லலாமா? எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. நம்ம மூதாதையருக்கு இருந்த விசுவாசம், நம் முப்பிதாக்களுக்கு இருந்த விசுவாசம், மகிமையான விசுவாசம். நமக்கும் அந்த விசுவாசம் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. whatever may be the situation, சூழ்நிலையை கண்டு பயந்து வாழ்றதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. மனுஷரை பிரியப்படுத்த பயந்து வாழ்றதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி வாழு. பக்கத்துல சொல்லுங்க, சகோதரனே சகோதரியே, வேத வசனத்தின்படி வாழணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தை வந்துருச்சு, ஒரே பிள்ளை, நீ தகன பலியிடணும்னு எழும்பி கிளம்பிட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. நைட் ஆண்டவர் சொல்றாரு, எவ்ரிடே நைட் ஆண்டவரோட பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, காலையில் அதிகாலமே புறப்பட்டு வேகமா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு கிளம்பிட்டாரு. ஈசாக்கையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்ற டெஸ்ட் நமக்கு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமேன். யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்? எல்லாருக்குமே என்ன தான் குடும்பம் ரொம்ப முக்கியம், பிள்ளை ரொம்ப முக்கியம், அப்புறம் மனைவி, அப்புறம் கணவன், இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற, எது மேலே உன் ஆசை இருக்குதோ. ஆபிரகாமுக்கு லேட்டாக பிறந்த பிள்ளை யாரு? ஈசாக்கு. ஸோ கொஞ்சம் ஏஜ் பீப்புள்னாலே அந்த சின்ன குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும், பேரன் பேத்திங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பேரன் மாதிரி ஈசாக்கு வயசு. அப்போ அவ்வளோ அன்பு வச்சுட்டாரு, அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது. கர்த்தர் பார்த்தாரு, ஹீ இஸ் அ காட் ஆஃப் ஜெலஸ் காட். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். சொல்லுங்க, என் அன்பு முழுசும் இயேசுவே உமக்கு தான். சொல்லுங்க. நான் யார் மேலேயும் இருதயத்தை பச்சிட மாட்டேன்ப்பா. ஆமேன். எல்லாமே நீங்கள் தான். சொல்லுங்க, எல்லாமே நீங்கள் தான். இந்த நபர் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். இந்த மனுஷர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் மட்டும் இருந்தால் போதும் ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழுவேன் சொல்லி ஒப்பு கொடுப்போம். நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதை தான் ஆபிரகாம் செய்தார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கும் உங்கள் விருப்பு வெறுப்புகளை ஆண்டவருடைய சமூகத்தில் தகன பலியாக ஒப்பு கொடுத்துருங்க. எது மேலே ரொம்ப பிரியமோ அதை தகன பலியாக ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென் சொல்லலாமா? சரி, வாசிப்போம். 4ஆம் வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. 3 நாள் பிரயாணமாக போகிறாங்க. மோரியான்ற ஊர் ரொம்ப தூரம். 3 நாள் பிரயாணம் போய்
அப்புறம் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். நாங்க வருவோம் என்று பாசிட்டிவா அவர் சொல்லிட்டு போறாரு. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே. ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். ஆமேன். ஈசாக்கும் ஆபிரகாம் மட்டும் போறாங்க. 3 நாள் பிரயாணம். வேலைக்காரர்கள் வந்தாங்க. அங்கே கட்டாயி கடைசியில் ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும். ஏன்னா வேலைக்காரங்களை கூப்பிட்டு போனால் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு ஆபிரகாமுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் சில மனிதர்கள் சில தூரம் பிரயாணம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்டம் வரும், அவங்கள அங்கேயே நிறுத்திட்டு மலை மேலே ஏறுற அனுபவம் நம்ம குடும்பத்தோடு போகணும்னு தேவன் விரும்புகிறாரு. தரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? இல்லை நீங்கள் ஆண்டவர் உங்களை சார்ந்து நீங்களும் ஆண்டவர் மட்டும்னா நீங்கள் மட்டும் போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. குடும்பத்தெல்லாம் கீழே வச்சுட்டு மலை மேலே ஏறுறதுக்கு நீங்கள் மட்டும் தயாராக தேவனை தேட போகணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. விசுவாசிக்கிறவங்க ஆமேன், புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் தனியாக ஈசாக்கு மேலே தலையில் வச்சுட்டு போகிறார். இப்போ ஈசாக்கு தலையில் வெயிட்டு தூக்கிட்டு வர்றார், விறகு. ஆமேன். விறகு தூக்கி யாருக்காவது பழக்கமா? யாராவது தூக்கியிருக்கீங்க? அப்போ அந்த காலத்தில் தூக்கி விறகு கிராமத்துலலாம் பார்த்தா விறகு வெட்டி தலையில் வச்சுருவாங்க. நல்லா பாட்டியம்மாலாம் நல்லா விறகு தூக்கிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. அதில் ஒரு கதை உண்டு. உண்மையாக நடந்துதான் என்னன்னு தெரியல, எல்லா ஊழியக்காரங்களும் அதை சொல்லுவாங்க. நானும் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். நீ விறகுன்னு டக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், வயசான அம்மா விறகை தூக்கிட்டு ஸோ நடந்து போயிட்டே இருந்துச்சான். அப்படியே நடந்து போயிட்டே இந்த வயசான பாட்டி தலையில் நிறைய விறகு வச்சுட்டு வெயிலில் நடந்து போயிட்டேன். அந்த பக்கம் போன அந்த காலத்தில் ஜீப் இருக்கும் தெரியுமா, ஓப்பன் ஜீப் இருக்கும். அப்படி ஜீப்பு வந்து பாட்டிக்கிட்ட பக்கத்தில் சர்ன்னு நின்றுச்சான். நின்னோடனே பாட்டி பார்க்கல, பாட்டி போயிட்டுருக்காங்க. இவர் கூப்பிட்டு, பாட்டி நில்லுங்க, வேகாத வெயிலில் விறகு தூக்கிட்டு போகிறீங்க, வாங்க வண்டியில் ஏறுங்க, எங்கே போகணும், போகிறவில்ல இறக்கி விட்றேன் அப்படின்னா. வேணாம்ப்பா வரப்பா அப்படின்னு. இல்லை நீங்கள் ஏறுங்க. சரி ஏறிச்சான். பாட்டி ஏறிட்டு இவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரான். போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா அப்பா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சான். என்ன திருப்பி அப்பா சோன்றாங்களேன்ட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு திரும்பி பார்த்தா தலை மேலே விறகு அப்படியே இருக்குதான். பாட்டி உட்காந்துட்டு விறகு வச்சுக்கிட்டு அப்பான்ட்டே இருந்துச்சான். இவர் நிறுத்தினாராம், பிரேக் போட்டு, சட்டன் பிரேக் போட்டு. பாட்டிம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள், தலையில் என்னத்துக்கு விறகு வச்சுருக்கீங்க, உங்களை எதுக்காக நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, பரவாயில்லப்பா, உனக்கு ஏன்பா சிரமம், எனக்கு நீ இடம் கொடுத்ததே பெரிய விஷயம், என் விறகுக்கு வேற நீ இடம் கொடுக்கணுமா, அது உனக்கு கஷ்டம் இல்லையா, அதனால் என் விறகை நானே சுமக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொன்னாங்களாம். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை, உபத்திரவத்தை நீங்களே சுமக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஆண்டவர் உங்களை அழகாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனால் கூட நீங்கள் அதை இறக்கி வைக்காத ஒரு எண்ணத்தை, என்னெல்லாம் எண்ணமோ உங்கள் வாழ்க்கையில், என்னெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸோ, என்னெல்லாம் கஷ்டமான சூழ்நிலையோ எல்லாத்தையும் நானே சுமக்கிறேன் நீங்கள் இருக்காதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம சுமக்க தேவையில்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க சுமக்க தேவையில்லை. ஆமென். நீங்க சுமக்க தேவையில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் சுமந்து, பாரங்களை சுமந்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்றாரு. ஆமென். நிறைய பேரோட வாழ்க்கை பரிதாபமா இருக்கு. சர்ச்சு தான் ஜீப்புன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சில் ஏற்றிட்டாரு, ஆனாலும் மூட்டையை எங்கே தான் வச்சுருக்கீங்க, அதை இறக்கி பக்கத்தில் வைக்கலாம்ல. ஹல்லேலூயா. அந்த புத்தி கூட என்ன இல்லை சில நேரம் நமக்கு இல்லை. பாட்டியம்மா மாதிரி தலையிலேயே வச்சுக்கிட்டு போகிறது நல்லா சேஃப் பிளேஸ் தான், நடந்து போக வேணாம் தான்,
பாரத்தை இறக்கி வைன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். சரி, இந்த சம்பவத்துக்கு வருவோம். தூக்கி வச்சுட்டு சுமந்துட்டு போறாரு. அப்போ கேட்குறாரு ஒரு கேள்வி, நல்ல புத்திசாலியாக கேட்குறாரு பாருங்க. நம்ம ஊர் டேடி அப்படின்னு கூப்பிட்ருவோம் இந்த காலத்தில். டேடி அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விறகு இருக்கு, கையில் என்ன இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தியும் இருக்கு, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி. மெயினான விஷயம் இல்லையே. அவன் என்ன நினச்சிருப்பான், அப்பா மறந்துட்டார் போல நினச்சிருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். சில நேரம் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்கல்ல, இதை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு தெரியும் என்ன செய்கிறோன்றது நல்லா தெரியும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் நம்ம நினைப்போம் மறந்துட்டிங்களா அப்படின்னு. இல்லை, ஹல்லேலூயா. அவன் கேட்குறான், ஆட்டுக்குட்டி எங்க தகன பலிக்கு? இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு தகப்பனால் என்ன பதில் சொல்லியிருக்க முடியுன்றது ஆச்சரியமான ஒரு பதிலை, அற்புதமான ஒரு பதில் ஆபிரகாம் சொல்றார். அடுத்த வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருக்கு தானே தகன பலி கொடுக்க போறோம். அவர் அது பிரியப்படுத்ததான சபைக்கு போறோம். அவரை மகிமைப்படுத்த தானே துதியை கொடுக்க போறோம். அதை அவர் பார்த்துக்குவாருப்பா. அவருடைய வேலையை அவர் பார்த்துக்குவாரு. நீ சுமக்க வேண்டியதை நீ சுமந்துட்டு வர, நீ உன்னை கூட்டு போறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதை அவர் பார்த்துக்குவாருன்றதை தான் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அங்கேயே சொல்லிருக்கலாம், நீ தாண்டா அந்த ஆட்டுக்குட்டினா என்ன பண்ணியிருப்பான், விட்டு ஓடி இருப்பான். அப்படியே தலையில் இருக்கிறத தூக்கி போட்டு கூட ஓடி இருப்பான் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் ஈசாக்கு ரொம்ப நல்லவன். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவன் எதுவுமே சொல்லலை, அப்பாவுக்கு அப்படியே கீழ்படிச்சான். அதிசயமான காரியம். ஆமேன். தொடர்ந்து வாசிப்போம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி குமாரனாகிய ஈசாக்கை கட்டி. அப்பதான் கட்டுறான். குமாரனாகிய ஈசாக்கை கட்டும் போதுதான் ஈசாக்கு தெரியுது, ஆஹா ஆட்டுக்குட்டி வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்ற விஷயமே. அவன் தகன பலிக்கெல்லாம் கல் கொண்டு வந்திருப்பான்ல, அப்போ இந்த கல் இங்கே வைப்போம், இதை இப்படி வைப்போம், அப்படி வைப்போம்னு சேர்ந்து அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து கட்டியிருப்பாங்க ரொம்ப உற்சாகமா. ஏன்னா நிறைய தடவை அதை பண்ணியிருக்காங்க, அதனால சந்தோஷமா அவன் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த முறை அவங்க அப்பா மட்டும் மனசுக்குள்ள ஒரு பாரத்தை வச்சுக்கிட்டே பண்ணியிருப்பாரு. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. என்ன நினைச்சு இதை பண்ணாருன்னே தெரியல. ஆனால் ஆண்டவருக்காக எதை வேணாலும் நான் செய்வேன்ற உறுதி அவருக்குள்ள இருந்ததுனால தான் தைரியமா ஆண்டவர் மாத்திர போதுன்ற எண்ணம் இருந்ததுனால தான் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. தனக்கு உண்டான மகிழ்ச்சியே ஈசாக்கு தான், தனக்கு உண்டான எல்லாமே ஈசாக்கு தான். ஏன்னா இஸ்மவேலையும் அனுப்பிட்டாரு, எல்லாரும் போயிட்டாங்க, ஈசாக்கு மட்டும்தான் இருக்கான். அவ்வளோ சொத்துக்கும் அதிபதி அவன் தான். ஆனாலும் ஆண்டவர் தான் மேன்மையா ஆபிரகாம் கருதினாரு. ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து வாசிப்போம். அடுக்கி வைத்து அவனை கிடத்தினான், படுக்கவும் வச்சிட்டான். ஹல்லேலூயா. கண்டிப்பாக கேட்டிருப்பான் ஈசாக்கு, என்னப்பா ஆனால் ஆட்டுக்குட்டியான்னு கேட்டிருப்பான். இல்லைன்னா என்னையாப்பா பலியிட போறீங்கன்னு கேட்டிருப்பான். இல்லைன்னா இவரே சொல்லியிருப்பாரு, கர்த்தர் பேசிட்டாருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் நடக்குது எப்படி இருக்கும். அதோட அமைதியாக அவன் வந்து ஒரு வாலிப பையன், தள்ளி விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் அமைதியாக இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சான். தொடர்ந்து வாசிப்போம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுக்க போறான். வெட்டுறதுக்காக கத்தியை எடுக்க போறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். உடனே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, ஒரு தீமையும் அவனுக்கு செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்த கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அவருக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார்னு சொன்ன ஆபிரகாம், ஆமேன், எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியினால எது உங்க வாழ்க்கையில ஈசாக்கோ அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு ஈசாக்கு, சில பேருக்கு உத்தியோகம் தான், வேலை தான் ஈசாக்கா இருக்கும், வேலை தான் எனக்கு ரொம்ப முக்கியங்க, கஸ்டமர் தான் எனக்கு கடவுள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல தகன பலியாய் ஒப்பு கொடுங்க.
ஹalleluya. எதைய மேன்மை பாராட்டுறீங்களா அந்த மேன்மையை ஒப்பு கொடுங்க. உங்க ஜாதியை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா, உங்களுடைய மற்ற காரியத்தை குறித்து அதெல்லாம் தகன பலியா ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. ஹalleluya. ஆமே. நம்ம பேர் பெருமை, என பெருமை, கொலை பெருமை, ஜாதி பெருமை இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதெல்லாம் பெருமையே கிடையாது. அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதது. எல்லாத்தையும் தகன பலியா ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியா தேவனுடைய பலிபீடத்துல. தொடர்ந்து ஆபிரகாம் அது இல்ல, அந்த வசம் கண்டினியூ பண்ணல. எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணி உங்க மனசுல இருக்கிறத அறிய விரும்புகிறார். அதான் இருதயத்தை உருவாக்குறவர். ஏன் உபத்திரவம், ஏன் நெருக்கம், ஏன் சில பேர் நம்மள்ட்ட பேசுற பேச்சு நமக்கு பிடிக்கல? God is testing you. அந்த டைம் நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க, அந்த நேரத்தில் நீங்க என்ன வார்த்தையை பேசுறீங்க, என்ன உங்களுக்கு வருதுன்றதை கர்த்தர் பார்க்கிறார். நமக்கே தெரியும், நமக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பி பேசுறாங்க. எனக்கு என்னன்னா அவங்க பேசுறத பற்றி ரொம்ப கஷ்டம், கவலையா கஷ்டப்பட்டு நீங்க பாக்குறீங்களா? என்ன இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? இயேசுவே அதே தான் பேசுனாங்க, அதே தான் என்னையும் பேசுறாங்கன்னும் போது எனக்கு தெளிவு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேன்? ஆண்டவர் சொல்றாரு, பச்சை மரத்துக்கு எப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படியும். இதுல என்னன்னா, ஆண்டவரே உண்மை சொன்ன வார்த்தையை எனக்கு சொல்ற அளவு கூட எனக்கு தகுதி இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் எனக்கு தோணுதே தவிர அவரை போல நம்ம எண்ணம் நமக்கு வேணும். யார் என்ன பேசுனா நமக்கு என்னங்க, நம்மளை பற்றி அவர் என்ன பேசுகிறான்றது தான் நமக்கு முக்கியம். மனுஷன் நம்ம மேன்மைப்படுத்துறதுக்கு இல்லை, மனுஷனை பெருமைப்படுத்துறதுக்கு, மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கான வாழ்க்கை இல்லை, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். ஆமென். அவங்கள மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு தான் ஜெபிக்கணும். யார் என்ன பேசுறாங்கன்னு இல்லை இருக்கிறது இல்லை, காய்மகரத்தை இருதயத்தில் வச்சுக்கிறது இல்லை, பழிக்கு பழி வாங்குற இருதயத்தை வச்சுக்கிறது இல்லை. மன்னிச்சு, ஆண்டவரே நீங்க மன்னிக்கிறது போல மன்னிக்கிற உதவி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட உதவி கேட்பீங்களா? ஹல்லேலூயா. ஆமேன். தொடர்ந்து வாசிப்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே கொம்பு சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை தட்டி அந்த இடத்துக்கு ஆபிரகாம் ஒரு பெயர் வைக்கிறாரு. அதன் பேரு ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. அது யெகோவா ஈரே. நல்ல நல்ல என் தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்ற பெயரை ஆபிரகாம் முதல் சுட்டினான். சகாயர் அவர்தான், எனக்கு உதவி வரும் கண்மலை அவர்தான், அங்கிருந்து பரத்திலிருந்து எனக்கு உதவி வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் அந்த நாளிலே யெகோவா ஈரே என்ற பெயரை ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்றாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஜனங்க தான் ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் பெயர் வச்சது அவர் தான். ஹல்லேலூயா. ஆமென். நீர் யார் என்று மோசே கேட்டதுக்கு நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் சொல்றார். ரொம்ப நாளா உங்களுக்கு ஆண்டவர் எப்படி தெரியுதுன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இன்னைக்கு கால வேளையில ஆண்டவர் ஒரு விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறார். அவர் என்னுடைய தேவன் என்பதை நீங்க என்னைக்கு அறிந்து உணர்றீங்களோ அன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்ற அந்த அந்தஸ்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. அவர் ஆபிரகாமுக்கு தேவன் உண்மைதான். ஈசாக்கை பலியிட்ட ஒப்பு கொடுத்த ஆபிரகாமுக்கு தேவன் உண்மைதான். ஈசாக்கின் தேவன் உண்மைதான். பஞ்ச காலத்துல விதைச்சான். யாக்கோபின் தேவன் என்பது உண்மைதான். இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். அதை காட்டிலும் அவர் என்னுடைய தேவன் என்ற அறிவு எனக்கு உண்டாகட்டும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துக்கு அவன் பெயர் வைக்கிறான், யெகோவா ஈரே. ஈசாக்க பலியிட வேணான்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்கம்ப்ளீட்டா முடியுது அந்த இடம். ஆண்டவர் பாருங்க டெஸ்ட் தான் பண்றாரு. புள்ள உயிரை வாங்குறதுக்காகலாம் அவரோட எண்ணம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உயிரை கொடுக்கிறவர் அவர்.
உயிர் எடுக்கிறவர் அவர் கிடையாது. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். அவர் உயிர் எடுக்கிற எண்ணம் இல்லை, அவர் டெஸ்ட் பண்ண தான் பார்க்குறார். உன் எண்ணம் எங்கே இருக்கு, உன்னோட இருதயம் எங்கே இருக்கு, என்னை விட்டுட்டு போயிடுச்சா அப்படின்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. இல்லை ஆண்டவரே, நான் என்னைக்கும் உங்கள் பிள்ளை தான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்கள் கிரியைகள் வெளிப்படணும். முதல் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதல் மதிப்பு ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதல் தேடல் அவர் மேலே வைக்கணும். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறாரு. உதவி கர்த்தர் பரலத்திலேருந்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஏற்கனவே ஆடை சிக்க வச்சுட்டு தான், அதுவும் அதே இடத்துல. ஹல்லேலூயா. என்னைக்கு ஆடு சிக்கிச்சுன்னு தெரியல, 3 நாளைக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. எப்போ சிக்கிச்சுன்னு தெரியல, சிக்கி கரெக்டாக ரெடியாக இருக்குது. டைம் ஏற்ற டைமில் அதை ஆண்டவர் வெளிப்படுத்தி தருகிறார். 3 காரியம் இதே சம்பவத்தில் 3 காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்பர் 1 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 34 இல்லை ஏசாயா 31:1. ஏசாயா 31:1. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வச்சு ரதங்கள் அதிகமா இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாய் இருப்பதினால் காசு பணத்தை நாடி, பொருளை நாடி, பொண்ணை நாடி, உலகத்துல இருக்கிற மண்ணை நாடி, இல்லைன்னா பெண்ணை நாடி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் மனுஷன். அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய பரிசுத்தரை தேடுகிற ஜனங்களுக்கு சகாயம் கிடைக்கும்னு இந்த வசனம் சொல்லுது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சகாயம் அடையும்படி சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு உதவி ஆண்டவரை தேடும் போது கிடைக்கும்னு கர்த்தர் சொல்றார். இதான் சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் அப்படின்னா என்ன? அது வாய்ப்பே இல்லை. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா, அது பட்டினியா இருக்க வாய்ப்பு இல்லை. அது பட்டினியா இருந்தால் அது குட்டிக்கு எப்படி சாப்பாடு கொடுக்காம இருக்கும்? அப்படியே பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை தேடுறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கீங்களா? ஆபிரகாம் கர்த்தரை தேடனா. ஆமென். சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சான், அதுதான் தேடுறது. அடுத்த நாளே கிளம்பிட்டான். கொஞ்ச நாள் விட்டுருந்தா யோசிச்சு முடிவெடுக்கலாம்லாம் யோசிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளோதான். ஆமென். மனைவிட்ட கூட சொல்லலை, சாரா விட மாட்டா கண்டிப்பா அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசினாரா? ஃபர்ஸ்ட் காட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் தான் முதல்ல. ஆமென். எல்லாரும் அப்புறம்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சொந்த குடும்பம் கூட அப்புறம்தான், ஆண்டவர் தான் முதல்ல கர்த்தரை வச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாவற்றையும் அவர் கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். சிங்கக்குட்டியோட நீங்கள் பெரிய ஆள். பக்கத்தில் சொன்ன சிங்கக்குட்டியோட, ராஜாவோட குட்டியோட நீங்கள் பெரிய ஆள். ஏன்னா உங்க அப்பா ராஜாதி ராஜான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க தகப்பன் ராஜாதி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? சோ கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்கு வரணும். ஆபிரகாம் கர்த்தரை தேடினது போல நீங்க தேடினீங்கன்னா சகாயம் கிடைக்கும். கண்களை ஏறெடுத்து பார்க்குறான், ஆட்டுக்குட்டி இருக்கு. ஆமென். உதவி வந்தது. என்ன தேவையோடு நீங்கள் வந்திருப்பீங்க? ஒருவேளை இந்த மாதத்தில் நிறைய தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உட்காந்துருக்கலாம். இந்த மாதத்தின் தேவை எப்படி சந்திக்க போகிறோமோ தெரில, ஆண்டவர் எப்படி சந்திப்பாரோ தெரிலன்னு யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், ஆட்டுக்குட்டியை சிக்க வச்சவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சகாயத்தை நிச்சயமாய் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்புகிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறதுன்னா ஜெபிக்கிறது. 32 அதிகாரம் 6 சங்கீதம் 32:6 வாசிப்போம்.
இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் சகாயம் கிடைக்கும் காலத்துல பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகாயம் கிடைக்கும் காலம்னு ஒண்ணு இருக்கு. ஆமென். நேத்து பார்த்தோம் கைரோஸ், ஏற்ற காலம். முதல்ல யாருக்கு சகாயம் கிடைக்கும்னா கர்த்தரை தேடுறவங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? நல்லா சொல்லுங்க. கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும், சமூகத்தை தேடணும், சமூகத்தை தேடணும், ஆண்டவரை முன் வச்சு முன்னாடி தேவ சமூகத்துக்கு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, சகாயம் கிடைக்கும் காலம் ஒன்று இருக்கு. ஏற்ற சமயத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். சில நேரம் நீங்க தேடவே இல்லைன்னா கூட, அதாவது ஆண்டவர் இல்லை, சில நன்மைகளை தேடலைன்னா கூட ஆண்டவரே தேடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்கிற தெய்வமா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? 38 வருஷமாய் வியாதியா இருந்தவனை இயேசு தேடி வந்து அற்புதம் செய்தார். ஆமென். உங்க வாழ்க்கையில அற்புதம் தேவைன்றது அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் உங்களுக்கு கண்டிப்பா அற்புதம் செய்வார். நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு கதை தான் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு வாலிப பையன், அவன் பேர் ஜீன். பெருசாக ஜெபிக்க தெரியாது, ஆனால் போகிற வழியில், வேலையை விட்டு வீட்டுக்கு போகிற வழியில் 5 மணிக்கு கரெக்டாக ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கு தினமும் போய் சைக்கிளை நிறுத்திட்டு உள்ளே போய், இயேசுவே நான் ஜீன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. சொல்லிட்டு போயிடுவானா. வேறு எதுவும் ஜெபிக்க தெரியாதான். இயேசுவே நான் ஜீன் வந்திருக்கேன், அவ்வளோதான் அவனுக்கு சொல்ல தெரியும். ஒவ்வொரு நாள் இப்படியே போச்சு. பல நாட்கள், பல மாதங்கள் போச்சு. ஒரு நாள் அவனுக்கு எங்கேயோ வெளியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அடிபட்டு ஃபுல் கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. படுத்த படுக்கையாக இருக்கான். மண்டையில் பிரெயினில் அடிபட்டிருக்கு. ஒன்றும் தெரில. கரெக்டாக சாயந்தரம் 5 மணிக்கு டாக்டர்ஸ் நர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். அவனுக்கு அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு க்ளோரி ஃபில் ஆச்சான். அந்த ஐசியூ ஃபுல்லாக ஒரு மகிமை ஃபில் ஆச்சான். ஃபுல்லாக மகிமை மூடினோன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் வெளியில் வந்துட்டாங்களா, ரூமில் ஏதோ நடக்குதுன்னு. அவன் ஃபுல்லாக அன்கான்ஷியஸாக படுத்திருந்தவன், சுத்தமாக சுயநனவே இல்லாமல் இருந்தவன் 5 மணிக்கு முழிச்சு எந்திரிக்கிறான். ஏசு வந்து சொல்கிறாராம், ஜீன் நான் ஜீசஸ் வந்திருக்கிறேன், நான் ஏசு வந்திருக்கிறேன்னு சொல்லி அவனை தட்டி எழுப்பி விட்டாராம். அவன் எழும்பினோன்னு எல்லா டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் பார்த்து என்ன நடந்தது, அதிசயம் நடந்தது, எங்களால் வர முடியல, ஒரு மேகம் மாதிரி இருந்துச்சு, எப்படி எந்திரிச்சிங்க, எப்படி உங்களுக்கு பிரெயினில் அடிபட்டு அப்படியே படுத்து கிடக்குறீங்க, எப்படி உங்களால் எந்திரிக்க முடியுது அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாராம், தினமும் நான் அவரை தேடி போனேன், இன்னைக்கு அவர் என்ன தேடி வந்துட்டாரு. ஆமென் சொல்லலாமா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேடுங்கள் உங்களுக்கு கண்டடைவீர்கள்னு கர்த்தர் சொல்றார். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கரெக்டான டைமில் உங்களுக்கு உதவி வேண்டிய நேரத்தில் கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் சங்கீதம் 10:13 சொல்லுது பாருங்க, சகாயம் பண்ண தீவிரியும் ஆண்டவரேன்னு பக்தன் பாடுறாரு. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி, இல்லையே அது இல்லை, 40:13 சங்கீதம் 40:13. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே சகாயம் பண்ண தீவிரியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். இது நல்ல ஜெபம். ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா? ஆண்டவரே என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், சகாயம் பண்ண தீவிரியும். கடைசியா 3வது, யார் கர்த்தரை துதிக்கிறீங்களோ, மகிமைப்படுத்துறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தை செய்வார். முதல் பார்த்த வசனம் 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்லுது, துதியுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்த்த இந்த காரியம், நான் சகாயம் பெற்றேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர்கிட்ட சகாயம் பெறுறதுக்கு முதல்ல ஆண்டவரை தேடணும், நல்லா ஜெபிக்கணும். ஆமேன். ஏற்ற காலத்தில் அவர் சகாயம் செய்வார். ஜெபிக்கணும். 3வது மகிமைப்படுத்தணும், அவரை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 3 சொல்லுங்க, எல்லாம் 3 சொல்லுங்க. முதல்ல ஆண்டவரை தேடணும், சத்தமா சொல்லுங்க, தேடணும். 2வது ஜெபிக்கணும். 3வது
துதிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். இது மூணுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணங்கி இருக்க வேண்டிய ஒரு காரியம். தனித்தனியா பிரிச்சு சொன்னா கூட மூணுமே ஒண்ணு. தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனை, தேவனுக்கு பிரியமான சுகந்த பலி. ஆமேன். எப்படி ஆபிரகாம் பலியிட்ட தன்னை முழுவதுமாய் பலியிட ஒப்பு கொடுத்தாரோ, தன்னுடைய ஆசாபாசங்களை பலியிட ஒப்பு கொடுத்தாரோ, இந்த காலை வேளையில நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கிற சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை கொண்டு வரும் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த பலியை விட்டுட்டு ஆண்டவர் ஆபிரகாமை என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கவே 17 வசனம் போடுங்க. அந்த 22 ஆதியாகமம் 22 17 18 போடுங்க. ஜீசஸ் அதை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். 17 நான் உன்னை 16 17 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உன் சத்துருக்கள் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. நல்ல கரங்களை தட்டி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு போக வரல. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷத்துல உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு மனசார ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எந்திரிச்சு நிப்போமா தேவ சமூகத்துல. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உங்களை மனதார ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 46:5 போடுங்க. யாருக்கு சகாயம் கிடைக்கும்னு வசனம் சொல்லுது. ஆமேன். சங்கீதம் 46:5 போடுங்க. தேவனே ஆமேன். எல்லாரும் சேர்ந்து 46:5 தேவன் அது நடுவில் இருக்கிறார். தேவன் நம்ம நடுவுல இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அதிகாலையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க. அதிகாலையில் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாமா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னோட இருதயத்தை உடைச்சு உருவாக்குங்க. என் இருதயத்தை சோதித்து அறியுங்க. என் உள்ளிந்திரியங்களை அறிகிற தேவன். ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு ஊற்றி அவனுக்கு ஆண்டவரே எது பிரியமோ அதை பலிபீடத்தில் வைத்தது போல எங்க வாழ்க்கையில எங்களுக்கு எது பிரியோன்னு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோமோ அதை பலிபீடத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எது மேன்மை நாங்கள் யோசிக்கிறோமோ அது பலிபீடத்தில் தகனிக்கப்படுவதாகன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. நன்றி அப்பான்னு சொல்லி கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் தேங்க்யூ அப்பா ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் அசைவாடுகிற தேவனா இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமா தேவ அபிஷேகம் உங்களை மூடும்படியாய், தேவ வல்லமை உங்களை மூடும்படியாய், தேவ அனுக்கிரக கரம் நம்மளை நிரப்பும்படியாய் ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. ஓ நான் சகாயம் பெற்றேன் என்ற வாக்கு தத்தம் இந்த மாதம் முழுசும் உங்களுக்கு உதவி வரட்டும். உதவி வரும் கண்மலை அவர் தான். எந்த காரியத்தை கொடுத்து பயப்படுறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நானோடு கூட இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய நீதியின் கரத்தினால நம்மளை தாங்குகிறார். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க இருந்து அந்த உதவி வரும்னா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். ஹல்லேலூயா. அங்கிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், அங்கிருந்து உதவி வரும். வானமும் பூமியும் அவருடையது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. என்ன படைச்ச கர்த்தர் மட்டும் சொல்லல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் பெரியவர். எப்பவுமே நம்ம உதவி யார்கிட்ட கேட்போம்னா நம்மளை விட பெருசு, நம்மளை விட பணக்காரவங்க, நம்மளை விட வயசுல பெருசு, ஏதோ ஒரு பெரிய ஆளுங்கள்ட்ட தான் உதவி கேட்போம். ஆனா எல்லாத்தையும் விட பெரியவர் அவர் மட்டும்தான்றதை அறிஞ்சுக்கிட்டு எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்ப்பு
மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள்